ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ரத் vlog. ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே. அது என்னங்கிறது ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். எஸ், ஒரு முக்கியமான ஒரு அப்கிரேடு ஆஃப்டர் வெரி லாங் டைம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு அப்கிரேடுன்னு கூட சொல்லலாம். ஸோ அது என்ன எதுங்கிறது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த vlogல போக நீங்கள் பார்ப்பீங்க. ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் லைக் ஷுட் கோ வெல். விஷ் மீ குட் லக். லெட்ஸ் சி. A few hours later. So guys, yes, finally I'm very happy to say that I am buying a Ninja 650. என்னோட ட்ரீம் பைக்குன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம், அது ஒரு சூப்பர் பைக்கு ஓன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு. ஆஃப்டர் லாட் ஆஃப் தாட்ஸ், ஆஃப்டர் லாட் ஆஃப் லைக் அனாலிசிஸ், ஃபைனலி லைக் ஐம் கோயிங் டு கெட் ஹேண்ட்ஸ் ஆன் மை Ninja 650. பின்னாடி தெரியுங்களா, சரி பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ 10R நிற்கிது பாருங்கள். 10Rக்கு பின்னாடி நம்ம வண்டி அங்கே சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஷோ யூ லைக் அ லாட் ஆஃப் டைம். திஸ் இஸ் கஸ்டமர் லான்ச். கவாசாகி நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா வெயிட். நைஸ் பிளேஸ், நைஸ் ஆம்பியன்ஸ், நல்லா அட்ரஸ் பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபேர் ஆப்வியஸ்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், சர்வீஸும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ வண்டியை வந்துட்டு இப்போ ஒரு குயிக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரி டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பாலிஷன்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பீஸ்ட்டுக்கு பக்கத்தில் நம்மளோட பைக் அங்கே நிற்கிறத பார்க்கும்போதே சும்மா வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் நிற்கிறது ஒரு 10R, சும்மா அப்படி இருக்குங்க. ஸோ இங்கே கவாசாக்கி பைக்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற பிராண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சர்வீஸ் பண்ணுறாங்க. மற்ற பிராண்ட்ஸ்னால் ஒரு பர்டிகுலராக ஒரு செலக்டிவான பிராண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதில் வந்துட்டு இண்டியானா பைக்ஸும் இருக்குது. இது வந்து ஒரு பாபர் மாடல் சொல்லலாம். பாபரா ஸ்கவுட்டா எனக்கு சரியாக நேம் தெரில. ஆனால் வண்டி பார்க்குறதுக்கு என்னவோ ஒரு ஷிப்பை வந்துட்டு அப்படியே வந்து ஷிப்புக்கு வந்து கீழே 2 வீல் போட்டு நிற்க வச்சா பிறகும் அந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம மாசாக இருந்துச்சு, பிளாக் வேறு. ஸோ நம்ம வண்டி ஆக்சுவலாக வந்துட்டு சர்வீஸ் பண்ணி பலபலன்னு தொடச்சிருந்தா பார்த்தீங்களா, அந்த பையனுக்கு ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பர்த்டே போல். ஸோ க்யூட்டாக வந்து கேக் கட்டிங்கெல்லாம் பண்ணி அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருந்தாங்க. நீங்களும் வாங்க சார் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு என்னையும் வந்துட்டு கைண்டாக இன்வைட் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இதெல்லாம் ஒரு ஸ்மால் ஒரு கைண்ட்னஸ் தான். பட் இட் ட்ரூலி லைக் மேக்ஸ் அ லாட். அது அந்த பையனோட ஃபேஸில் பார்த்தாலே தெரியும். ஸோ வெரி குட் கவாசாக்கி சர்வீஸ் டீம். ஸோ கைஸ், ஹியர் இட் இஸ் கவாசாக்கி நிஞ்சா பைக். இது தான் நம்மளோட அடுத்த அப்கிரேட். இது தான் வந்து ரொம்ப நாளாக பூச்சாண்டி கட்டிகிட்டு இருந்தேன், எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அடுத்த பைக்குக்கு அப்கிரேட் ஆனுங்கிறது இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து ஒரு தாட்டில் இருந்துச்சு. R10 கொடுத்துட்டு அடுத்த பைக்குக்கு அப்கிரேட் ஆகணும்னு சொல்லிட்டு. பட்ஜெட்டு, நம்ம எந்த பைக் வாங்க முடியும், எந்த பைக்கை வந்து நம்ம அஃபோர்ட் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியுங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் போக ஃபைனலி லைக் நான் தாட் ஆஃப் பையிங் திஸ். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமான சிசி பைக்ஸ்லாம் இருக்குது. பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இது போதும். 650 சிசி, 67 பிஹெச்பி, 15 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி, பெஸ்ட்டு டூரிங் பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு இந்த சைலன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அழகாக வந்துட்டு அண்டர் வெளியில் வரும். பட் ஸ்பீட் பிரேக்கரால் ஏற்றும் போது தான் தெரியும் அதோட வழி என்னங்கிறது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும். முக்கியமான விஷயம் டிசைன் தாங்க. எனக்கு இந்த டிசைன் ஆக்சுவலாக வந்து ரொம்பவே பிடிக்கும். பழைய நிஞ்சா 1000 ஆகட்டும், இல்லாட்டி நிஞ்சா 10R ஆகட்டும், இல்லை இப்போ வந்து நிஞ்சா 500, அதுக்கப்புறம் கவாசாக்கி நிஞ்சா 4RR, இந்த எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரியான அந்த ஒரு டிசைன் தான் இருக்கும். அந்த டிசைன் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். 6R விட எனக்கு இந்த டிசைன் மாடலில் வந்து ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு எல்லோரும் பார்த்தோன்னே 6R நினைக்கிறாங்க. பட் இது 6R கிடையாது, இது 650 தான். எஸ், பைக்கோட காஸ்ட்டும் சரி, இல்லை சர்வீஸும் மெயின்டெனன்ஸும் சரி, கொஞ்சமே வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் அதனால தான் நான் இந்த மாடல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட இன்னும் நம்ம நிறையா மெமரிஸ், நிறையா ட்ராவலிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டே டியூன் டு ஷால்ஸ் vlogs அண்ட் விஷ் மீ குட் லக் கைஸ். ஏன்னா இது வந்து மற்றவங்கள்ட்டருந்து அடித்து பிடுங்கியோ இல்லை ஏமாற்றி சம்பாதிச்ச காசுலாம் கிடையாது. சொந்தமாக உழைச்சி
சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு இன்றைக்கி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறத நினைக்கும் போது ஐ ரியலி லைக் ஐ ஃபீல் தேங்க்ஃபுல் டு மை பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் லைக் டு காட். ஸோ தேங்க்யூ கைஸ், விஷ் மீ குட் லக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogலாம் கண்டினியூ பண்ணலாம்.